Hello students, Nikki class 11 chapter 1 matrices and determinants la exercise 1.4 la example 1.26 பார்க்கலாம். very important 5 mark இந்த exerciseல இருந்து ஒரு question definite 5 markல கேப்பா. An economy produces only coal and steel. These two commodities serve as intermediate inputs and each other's production. 0.4 ton of steel and 0.7 ton of coal are needed to produce a ton of steel. So steel தயாரிக்கிறதுக்கு 0.4 வந்து ஸ்டீல் வேணும். ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு 0.4 ஸ்டீல் வேணும். அதே ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு 0.1 கோல் வேணும். ஓகேவா? Similarly 0.1 ton of steel and 0.6 ton of coal are required to produce a ton of coal. So coal தயாரிக்கிறதுக்கு ஸ்டீல் எவ்வளோ வேணும்னா 0.7 வேணும். கோல் எவ்வளோ வேணும்னா 0.6 வேணும். No capital inputs are needed. Do you think that the system is viable? 2 and 5 labor days are required to produce a tons of coal and steel respectively. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 and 5 labor days are required to produce a ton of coal and steel respectively. 2 வந்து கோல், 5 வந்து ஸ்டீல் பா. ஸோ லேபர் டேஸ் அதில் ஸ்டீலுக்கு நேராக 5 போட்டாச்சு, கோலுக்கு நேராக 2 போட்டாச்சு. ஓகேவா? இது வந்து கோல், இது வந்து ஸ்டீல். மாற்றிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் கோல்னு தான் கொடுத்துருக்கான், அடுத்தது தான் ஸ்டீல். ஓகே. இஃப் எக்கனாமி நீட்ஸ் 100 tons of coal and 50 tons of steel, calculate. கோல் வந்து 100 tonsன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டீல் வந்து 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் டிமாண்ட் அதில் போட்டாச்சு. கால்குலேட் த கிராஸ் அவுட்புட் ஆஃப் த 2 commodities and the total labor days required. ஒரு பொருளாதார கட்டமைப்பில் நிலக்கரி மற்றும் இரும்பு உற்பத்தி செய்யப்படுகின்றன. 2 பொருட்களும் ஒவ்வொன்றின் உற்பத்தியில் இடை உள்ளீடாக பயன்படுகிறது. 1 டன் இரும்பு உற்பத்திக்கு 0.4 டன் இரும்பு மற்றும் 0.7 டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. ஸோ இரும்பு வந்து 0.4 வேணுமா, நிலக்கரி வந்து 0.1 வேணுமா. 1 டன் நிலக்கரி உற்பத்திக்கு 0.1 டன் இரும்பு மற்றும் 0.6 டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. ஸோ நிலக்கரி தயாரிக்கிறதுக்கு இரும்பு வந்து 0.7, நிலக்கரி வந்து 0.6. எந்த ஒரு உள்ளீடு மூலதனமும் தேவைப்படவில்லை. இந்த அமைப்பு செயல்படும் நிலையில் உள்ளதாக நீங்கள் கருதுகிறீர்களா? 1 டன் இரும்பு மற்றும் 1 டன் நிலக்கரி உற்பத்தி செய்ய தேவைப்படும் வேலை நாட்கள் முறையே 5 மற்றும் 2. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இரும்பு, அதான் ஸ்டீலு. செகண்ட் ஒன் வந்து நிலக்கரி, கோல். ஸோ ஸ்டீலுக்கு நேராக 5 போட்டாச்சு, நிலக்கரிக்கு நேராக வந்து 2 போட்டாச்சு, இரும்புக்கு நேராக 5 போட்டாச்சு. ஓகே. பொருளாதார கட்டமைப்பில் 100 டன் நிலக்கரியும் 50 டன் இரும்பும் உற்பத்தி செய்ய வேண்டுமெனில் மொத்த உற்பத்தி செய்ய தேவைப்படும் தொழிலாளர்களின் நாட்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ அந்த இறுதி தேவை இரும்புக்கு நேராக நிலக்கரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கா, அதனால் நிலக்கரிக்கு நேராக 100 போட்டாச்சு, இரும்புக்கு நேராக 50 போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் தொழில்நுட்ப அணி V is equal to the 0.4, 0.1, 0.7, 0.6 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து I மைனஸ் B என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் அலகு அணி. ஸோ 1001 மைனஸ் இந்த பியை காப்பி பண்ணுங்கள். ஸோ 1 மைனஸ் 0.4, therefore 0.6. 0 மைனஸ் 0.1னா மைனஸ் 0.1, 0 மைனஸ் 0.7னா மைனஸ் 0.7, 1 மைனஸ் 0.6ங்கிறது 0.4.
இதில் வந்து இந்த டயகனல் மூலை விட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கணும். ஓகேவா? இந்த ஹாக்கின் சைமன் கண்டிஷன் வந்து 2 இருக்குது, அது ரெண்டுமே ப்ரூவ் ஆகணும். ஸோ அடுத்து டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி பார்க்குறோம். ஸோ இதை டிட்டர்மினன்ட்குள்ளார போட்டாச்சு. ஸோ 0.6 இன்ட்டு 0.4 இது ரெண்டு சேம் சைன், அதனால் மைனஸ் போட்டுருங்க. ஸோ 0.7 இன்ட்டு 0.1. ஸோ 0.24 மைனஸ் 0.07. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும் பொழுது 0.17. இதுவும் பாசிட்டிவாக கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து ஹாக்கின் சைமன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. இந்த நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. தேர்ஃபோர் இந்த சிஸ்டம் இஸ் வையபிள். அதாவது பொருளாதார கட்டமைப்பு செயல்படும் வகையில் உள்ளது. சரியா? இப்படி இருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியும். அதர்வைஸ் நாட் ப்ரொசீட். ஓகே, இந்த கண்டிஷன் ரெண்டுமே பாசிட்டிவில் வரணும். டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி வந்து ப்ளஸில் வரணும், கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் I மைனஸ் பி இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா? அது ரெண்டுக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுவோமா? So I minus b the whole inverse, I minus b the whole inverse equal to 1 by determinant I minus b into adjoint of I minus b. So 1 divided by 0.17 into adjoint of I minus b. So இதை டிவைட் பண்ணுறச்ச 5.882 into இந்த மேட்ரிக்ஸை காப்பி பண்ணுங்கள். இப்போ நம்ம x is equal to I minus b the whole inverse into d. So 5.882 into the matrix 0.4, 0.1, 0.7 into 0.6. d அப்படிங்கிறது 50, 100. அது அந்த டிமாண்டு கீழே எதுவும் கொடுக்கல, அதனால் இதையவே எடுத்துக்கிறோம். சரியா? கொஷினுக்கு கீழே டிமாண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தா தான் அதை எடுத்துக்கணும். அதர்வைஸ் கொஷினில் இருக்கிறதே தான் எடுத்துக்கணும் அந்த டேப்லேஷனில். ஸோ அது 50 and 100 அதோட நம்ம உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 50 into 0.7 ப்ளஸ் 100 into 0.6. ஸோ இந்த 5.882 அப்படியே தான் இருக்குடாமா. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும் பொழுது, அதாவது 50 into 0.4 மல்டிப்ளை பண்ணும்பொழுது 20 ப்ளஸ் 100 into 0.1 வந்து 10, 50 into 0.7 வந்து 35 ப்ளஸ் 100 into 0.6 வந்து 60. ஸோ 5.822 into 20 ப்ளஸ் 10 வந்து 30, 5.882 into இது ரெண்டுத்தையும் ஆட் ஆகிறச்சு அதோட ஆன்சர் வந்து 95. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துலலாம் சில பேர்லாம் மல்டிப்ளையே பண்ண மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஸோ எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று மல்டிப்ளை பண்ணும்பொழுது 176.46, செகண்ட் ஒன்று மல்டிப்ளை பண்ணும்பொழுது 558.79. ஸோ இது ரவுண்ட் அப் பண்ணி, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 176.5, இது 558.8. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் மட்டும் வச்சுருக்கேன்டாமா இதில். ஸோ அது புக்கில் உள்ள எக்ஸாம்பிளுங்கிறனால அதில் இருக்க மாதிரியே போட்டுட்டேன். ஸோ ஸ்டீல் அவுட்புட் இரும்பு வெளியீடு வந்து 176.5 tons, கோல் அவுட்புட் நிலக்கரி வெளியீடு வந்து 558.8 tons. டோட்டல் லேபர் டேஸ் ரெக்வயர்டு, மொத்த தொழிலாளர்களின் வேலை நாட்கள் 5 into இரும்பு வெளியீடு ஸ்டீல் அவுட்புட் ப்ளஸ் 2 into நிலக்கரி வெளியீடு கோல் அவுட்புட்டு. ஸோ 5 into 176.5 ப்ளஸ் 2 into 558.8. அதாவது நம்ம எப்பயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் சொல்லுவோம். சரிங்களா? இங்கே வந்து நம்ம புக்கில் வந்து அது ஒரு டெசிமல் வச்சு போட்டிருக்கனால மிஸ் அப்படியே வச்சு போட்டுக்கிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது 2000.1 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் அப்ராக்சிமேட் பண்ணும் பொழுது 2000 அப்ராக்சிமேட் பண்ணும் பொழுது 2000 அப்படின்னு போட்டாச்சு. தொழிலாளர்கள் நாட்கள் லேபர் டேஸ்
தொழிலாளர் நாட்கள் தான் கேட்டிருந்தா, லேபர் டேஸ், தேர்ஃபோர் 2000. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.